அடுத்து இவங்களுக்கு வரக்கூடிய காதல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுலேயும் அப்படி தான் இருக்கும். பொதுவாகவே இது அடுத்தவங்களை கவரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய உடல்வாக டக்குன்னு எதிர்பாலினம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து டக்குன்னு கவர்ச்சி ஆகிடுவாங்க. அதே மாதிரி ப்ரொப்போஸ் பண்ணுறதை இவங்க தான் முதல்ல பண்ணுவாங்க. அதில் வந்து அவங்க வந்து அதை நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம கேவலமாக இருக்குமே அப்படின்றதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. பிடிச்சிருச்சு சொல்லிடுவோம், அவ்வளோதான். கண்டதும் காதல், அவசரத்தில் மோதல், இல்லை ஏல் சாதல் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புக்கு இந்த மேசராசி வந்து லவ்லையுமே வந்து ரொம்ப வேகமாக தான் இருக்கும். கடகடன்னு வரும், கேட்கும் அல்லது சொல்லும். அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ரிஜெக்ட் பண்ண மனுஷனை, அதாவது வந்து இப்போ பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி, பெண்கள் வந்து ஆண்கள்கிட்ட சொல்லும்போது ப்ரொப்போசல் பண்ணுவாங்க, ரொம்ப தைரியமாக பண்ணுவாங்க. மேசராசி பெண்கள் வந்து ஆண்கள்கிட்ட ப்ரொப்போசல் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப போல்டாக செய்வாங்க. என்ன உனக்கு வந்து அதாவது உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், நீ என்ன சொல்கிற, இவ்வளோ போல்டாக கேட்பாங்க. அப்போது அந்த எதிர்பாலினம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண் மறுத்துட்டாலோ அல்லது கொஞ்சம் விலகிட்டாலோ மீண்டும் அவங்கள வந்து திரும்பி பார்க்க மாட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்ப வைராக்கியம் உள்ள ஒரு எண்ண வெளிப்பாடுகளை கொண்டவர்கள் அந்த மேசராசினியர்கள். அதே மாதிரி அந்த காதல் சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கல அப்படின்னா அதோடு அவங்கள வந்து கடைசியாக ரிஜெக்ட் பண்ணிட்டு வெளியே வந்துடுவாங்க. அதுதான் அந்த மேசராசினியர்களுடைய மிக மிக ஒரு கடுமையான ஒரு விஷயம். அதில் பெண்கள் வந்து மிக மூர்க்கமானவங்க. எப்படின்னா இந்த லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, ஏன்னா அதை முடிவுக்கு வந்து தான் சொல்லுவாங்க. அதாவது வந்து இவங்க தான் முடிவு எடுத்துகிட்டு தானே அதை வந்து சரி பண்ணுறவங்க. அதனால் அந்த முடிவுக்கு வந்ததுக்கு முன்னால் தான் அந்த ஆண் நண்பர்கிட்ட அல்லது சக தோழன்ட்டையோ அல்லது தான் விரும்பக்கூடிய ஆண்ட்டையோ வந்து அந்த காதலை சொல்லும் பொழுது ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு இவங்கள மாதிரி ஒரு பாதுகாவலர் யாருமே கிடையாது. அவ்வளோ விட்டு கொடுப்பாங்க, சொந்தத்தை விட்டு கொடுப்பாங்க, தன்னுடைய தனித்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஈகோவை விட்டு கொடுப்பாங்க, தனது வசதிகளெல்லாம் விட்டு கொடுக்கக்கூடியவங்க. நம்பி அதாவது சரி அப்படின்ற மாதிரி அந்த காதலை ஏற்றுக்கிட்ட அந்த பையனுக்காக இந்த பெண் மேசராசி பெண் அப்படின்னு சொல்கிறவங்க மிக கடுமையாக போராடி அந்த காதலை வந்து ஏற்றுக்குவாங்க. அந்தளவுக்கு மிக மிக ஒரு அற்புதமான ஒரு எண்ண வெளிப்பாடுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ராசி மேசராசி. மேசராசியில் பிறந்த பெண்கள். அதே மாதிரி ஆண்களும் அதே மாதிரி தான் சட்டுன்னு சலனப்படக்கூடிய அமைப்பில் நிறைய, அதாவது இப்போ மேசராசி ஆண்களுக்கு சலனம் அப்படின்றது வந்து நிறைய இருந்துகிட்டே இருக்கும், சபலம் அப்படின்றது வந்து நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன